ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. குந்தவை தேவியும் வந்தியத்தேவனும் படகிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். 40 நாளைக்கு முன்னால்தான் இருவரும் சந்தித்தோம் என்று குந்தவை கூறியதற்கு வந்தியத்தேவன் அதை மறுதலித்து 40 நாட்கள்தானா என்று சொல்லி பல்லாயிரம் ஆண்டுகளாக எப்படி அவர்களுக்குள்ளே தொடர்பும் உறவும் இருந்தது என்றும் இளவரசிக்காக தான் என்னவெல்லாம் சாதித்துக் கொடுத்தோம் என்பதையெல்லாம் வந்தியத்தேவன் பட்டியலிட்டான். அதற்கு இளவரசி, ஐயா, அப்படியானால் என் முகத்தை தாங்கள் பார்க்க வேண்டாம். இந்த ஓடையின் தெளிந்த நீரைப் பாரும், நீல வானத்தைப் பாரும், ஓடைக்கரையில் வானளாவி வளர்ந்திருக்கும் மரங்களைப் பாரும், அரண்மனை மாடங்களைப் பாரும், பளிங்குக்கல் படித்துறைகளைப் பாரும், இந்த ஓடையில் பூத்திருக்கும் ஆம்பல் மலர்களையும் செங்கடி நீர் பூக்களையும் பாரும், அல்லது இந்த காது கேளாத ஓடக்காரனின் முகத்தையாவது சற்றே பாரும். அவ்விதம் பார்த்து கொண்டே தாங்கள் போன காரியம் என்னாயிற்று, காயா பழமா என்று சொல்லும். இளவரசரை அழைத்து வந்தீரா, சௌக்கியமாக இருக்கிறாரா, எங்கே விட்டு வந்தீர், யாரிடம் விட்டு வந்தீர் என்று முதலில் தெரியப்படுத்தும். பிறகு இங்கிருந்து புறப்பட்டு அதற்கு முதல் நடந்தவை எல்லாவற்றையும் சொல்லும் என்று இளவரசி கூறினாள். அதற்கு வந்தியத்தேவன், தேவி, தங்களிடம் ஒப்புக்கொண்டு போன காரியத்தை வெற்றிகரமாக முடித்திராவிட்டால் தங்களிடம் திரும்பி வந்து என் முகத்தை காட்டியிருப்பேனா? இளவரசரை இலங்கையிலிருந்து அழைத்து கொண்டு வந்தேன். அதற்கேற்பட்ட 1000 இடையூறுகளையும் வெற்றி கொண்டு அழைத்து வந்தேன். இளவரசர் சுகமாயிருக்கிறார் என்று நான் சொல்ல முடியாது. நான் அவரை விட்டு பிரியும்போது அவருக்கு கடுமையான ஜுரம். ஆனால் பத்திரமான கைகளில் அவரை ஒப்படைத்து விட்டு வந்திருக்கிறேன். ஓடக்கார பெண் பூங்குழலியிடமும் பூக்காரச் சிறுவன் சேந்தன் அமுதனிடமும் இளவரசரை விட்டு வந்திருக்கிறேன். அவர்கள் இளவரசரை காப்பாற்றுவதற்காக 100,000 தடவை வேண்டுமென்றாலும் தங்கள் உயிரை கொடுக்கக்கூடியவர்கள் என்றான். அச்சமயம் தூரத்தில் பயங்கரமான குழப்பமான அநேகாயிரம் குரல்களின் ஒருமித்த ஓலம் போன்ற சத்தம் எழுந்தது. சத்தம் வந்த திசையை அரசளங்குமரியும் வந்தியத்தேவனும் பயத்தோடும் கவலையோடும் நோக்கினார்கள். அது என்ன ஆரவாரம்? கோபம் கொண்ட ஜனத்திரளின் கூக்குரல் போலல்லவா இருக்கிறது? ஆம், அப்படித்தான் தோன்றுகிறது என்றான் வந்தியத்தேவன். கொடும்பாளூர் இளவரசியின் அழகை வர்ணிக்கும்படி கவிஞர்களை கேட்டால் அவர்கள் அந்த மங்கை நல்லாளின் அழகை அந்தி மாலையின் சௌந்தரியத்துக்கு ஒப்பிடுவார்கள். பகற்பொழுது சென்று மாலை மங்கி வரும்போது மனதில் ஒரு சோகமும் ஏற்படுகிறது. கூடவே ஒரு அமைதியான இன்பமும் தோன்றுகிறது. ஆதவனின் இறுதிக் கிரணங்கள் மெலிந்து மறைந்த பிறகு இரவின் இருள் நாலாபுறமும் கவிந்து வருகிறது. இதனால் மனத்தில் தோன்றும் சோர்வை போக்கிக் கொள்வதற்கு வானத்தை நோக்கினால் போதும். கண்ணிமைக்கும் நேரத்தில் வானமாதேவி ஏற்றி வைக்கும் கோடாறு கோடி சுடர் விளக்குகள் எவ்வளவு ஆனந்தத்தை அளிக்கின்றன! சூரியனுடைய தகிக்கும் ஜோதியைப் போல அவை கண்களை கூசச் செய்வதில்லையே. கண்களால் அவற்றை பார்த்து இன்புறலாமே. சந்திரனும் உதயமாகிவிட்டாலோ கேட்க வேண்டியதில்லையே. முத்துச் சுடர் போன்ற முழுமதியின் நிலவில் உலகம் பூரிக்கிறது. உள்ளமும் உடலும் பூரிக்கின்றன. மாலை வந்ததும் தாமரைகள் கூம்புவது என்னமோ உண்மைதான். ஆனால் வெண்மீன்களுடன் போட்டியிடுவது போல மல்லிகை முட்டுக்கள் வெடித்து மலர்ந்து அவற்றின் நறுமணத்தினால் வானமும் பூமியும் போதை கொள்கின்றன அல்லவா? அஸ்தமித்ததும் பட்சிகளின் குதூகல துவனிகள் ஓய்ந்து விடுகின்றன என்பது உண்மைதான். ஆனால் அதோ தேவாலயத்திலிருந்து வரும் சேமக்கலச் சத்தமும் நாதஸ்வர வாத்தியத்தின் இன்னிசையும் இப்போது எவ்வளவு மதுரமாயிருக்கின்றன! மணிமாடங்களின் மீதிருந்து மென்மையான விரல்கள் மீட்டும் வீணையும் யாழும் எத்தகைய இன்ப கீதத்தை எழுப்புகின்றன! கொடும்பாளூர் இளவரசி வானதியின் அழகில் இப்படியே சோகத்தின் சாயலும் களிப்பின் மெருகும் இனம் தெரியாதபடி கலந்து போயிருந்தன. அழகுக்கு ஒத்தபடி அவளுடைய சுபாவமும் இருவகைப்பட்டிருந்தது.
ஒரு சமயம் அவளை பார்த்தால் துயரமே உருக்கொண்ட சந்திரமதியையும் சாவித்திரியையும் போல இருக்கும். இன்னொரு சமயம் பார்த்தால் அரம்பையும் ஊர்வசியும் தேவருலகில் இப்படித்தான் ஆடிப்பாடிக்கொண்டு காதலில் கழித்த மாதவியைப் போல ஒரு சமயம் அவள் இன்ப உயிர் சிலையாக விளங்குவாள். மற்றொரு சமயம் கணவனை பறிகொடுத்த கண்ணகியின் சோக வடிவம் இதுதானோ என்று கருதும்படி இருக்கும். ஒரு சமயம் மாலை வடிவேலரின் மையலுக்கு உள்ளாகி இதயம் கலந்து நின்ற வள்ளியைப் போல தோன்றுவாள். இன்னொரு சமயம் தேவலோகமெல்லாம் களிக்கூத்தாடும்படி கார்த்திகேயருக்கு மாலையிட்டு மகிழ்ந்த தெய்வயானை இவளேதான் என்று எண்ணி மகிழும்படி ஆனந்த உருவாகி விளங்குவாள். சேர்ந்தாற்போல பல தினங்கள் வானதியின் முகத்தில் ஒரு சிறு புன்னகையைக் கூட காண முடியாது. வேறு சில நாட்களில் அவள் ஓயாது சிரித்து கொண்டே இருப்பாள். அந்த சிரிப்பின் ஒலி கோடானுகோடி நுண் துளிகளாகி காற்று வெளியில் கலந்து உலகத்தையே ஆனந்த பரவசப்படுத்தும். வானதியின் இத்தகைய இருவகை சுபாவத்துக்கு காரணம் அவளுடைய பிறந்த வேளையும் வளர்ந்த காலமும் என்று ஊகிக்கலாம். அன்னையின் கர்ப்பத்தில் அவள் இருந்தபோது கொடும்பாளூர் சிறிய வேளார் கொடிய போர்களில் ஈடுபட்டிருந்தார். வெற்றிச் செய்தியும் தோல்விச் செய்தியும் மாறி மாறி வந்து கொண்டிருந்தன. இவை அவளுடைய அன்னையின் உள்ளத்தில் களிப்பையும் துயரத்தையும் மாற்றி மாற்றி உண்டாக்கின. வானதி பிறந்த சில காலத்துக்குப் பிறகு அவளுடைய அன்னை காலமானாள். பிறகு வானதியை அவளுடைய தந்தை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்து வந்தார். ஆனால் இதுவும் நீடித்திருக்கவில்லை. வீராதி வீரராகிய வானதியின் தந்தை அருமை மகளை முன்னிட்டு கூட அரண்மனையிலேயே உட்கார்ந்திருக்க விரும்பவில்லை. வீரபாண்டியன் ஓடி ஒளிந்த பிறகு அவனுக்கு துணை வந்த ஈழத்துப் படைகளை துரத்தி கொண்டு இலங்கை சென்றார். அங்கே போர்க்களத்தில் உயிர் நீத்து சரித்திரத்தில் ஈழத்துப் பட்ட சிறிய வேளார் என்ற பட்டப்பெயர் பெற்றார். பின்னர் வானதியின் வாழ்க்கை சில காலம் ஒரே துயரமாயிருந்தது. தாயை இழந்து தகப்பனாரால் வளர்க்கப்பட்ட பெண்கள்தான் அந்த சோக உணர்ச்சியை எத்தகையது என்பதை அறிய முடியும். பெற்றோரில்லா பெண் கொடும்பாளூர் அரண்மனையில் சீராட்டி வளர்க்கப்பட்டாலும் அவளுடைய உள்ளத்தில் தந்தை பெற்றிருந்த இடத்தை யாரும் பெற முடியவில்லை. அதற்கு பலரும் பலவிதமாக ஆறுதல் கூறினார்கள். வருந்தாத குழந்தை, உன் தந்தை உன் வயிற்றில் வந்து மீண்டும் வீரமகனாகப் பிறப்பார், உலகம் வியக்கும்படியான அற்புத வீரச் செயல்களை புரிவார் என்று ஒருவர் கூறினார். இந்த வார்த்தைகள் வானதியின் உள்ளத்தில் ஆழ்ந்து பதிந்து வேரூன்றின. அருமை தந்தையை பிரிந்ததினால் ஏற்பட்ட துயரத்தையும் சோர்வையும் கற்பனை மகனைப் பற்றி எண்ணுவதிலே போக்கிக் கொள்ள முயன்றாள். அதில் ஓரளவு வெற்றியும் அடைந்தாள். தனக்கு பிறக்கும் குமாரன் எப்படி எப்படி இருப்பான், எந்தெந்த மாதிரி நடப்பான், எத்தகைய வீரச் செயல்களை புரிவான் என்ற மனோராஜ்யத்தில் நாள் கணக்காக மூழ்கி விடுவாள். கற்பனை கண்ணின் மூலமாக அந்த வீரமகன் தூர தூர தேசங்களுக்குச் சென்று மாபெரும் யுத்தங்களில் வெற்றி பெறுவதைப் பார்த்தாள். வேகமாக திரும்பி வந்து அவன் அடைந்த வெற்றியின் காணிக்கைகளையெல்லாம் தன்னுடைய காலடியில் சமர்ப்பிப்பதைப் பார்த்தாள். அவன் மணிமுடி தரித்து வீர சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதைப் பார்த்தாள். ராஜாதி ராஜாக்கள் வந்து அவனுக்கு கப்பம் கட்டி அடிபணிவதைப் பார்த்தாள். அவனுடைய திருமுகத்தைக் கண்டதும் ஜனத்திரள்கள் பூரண சந்திரனைக் கண்ட மாகடலைப் போல பொங்கி எழுந்து அலைமோதி ஆரவாரிப்பதைப் பார்த்தாள். 100 கப்பல்களின் வீரர்களை ஏற்றிக்கொண்டு அவன் கடல்களை கடந்து சென்று அப்பால் உள்ள நாடுகளிலே வெற்றி கொடி நாட்டுவதைப் பார்த்தாள். அன்னையே, நான் அடைந்துள்ள இத்தனை பெருமைக்கும் காரணம் நீயே அல்லவோ என்று தன்னிடம் அடிக்கடி அந்த வீரமகன் வந்து கூறுவதையும் கேட்டாள். அந்த அறியாத பேதை பெண் சில சமயம் தன் ஆலிலை வயிற்றை தொட்டு தடவி பார்த்து கொள்வாள். தன் கற்பனை மகன் ஒருவேளை வயிற்றில் வந்துவிட்டானோ என்றுதான். பழந்தமிழ் நாட்டில் ஆண்கள் பெண்கள் அனைவரும் பாரத கதையை கேட்டு அறிந்திருக்கிறார்கள். குந்தி தேவி குழந்தை பெற்ற விதத்தை பற்றியும் கேட்டிருந்தார்கள். அதுபோல எந்த தெய்வம் வந்து தனக்கு குழந்தை வரம் கொடுக்கப் போகிறது என்று எண்ணி எண்ணி அவள் வியப்பதுண்டு. போதெல்லாம் யாரையும் மணந்து கொள்வதைப் பற்றியே அவள் எண்ணவில்லை. வயது வந்த பிறகு, ஓரளவு உலகம் தெரிந்த பிறகு, கணவன் ஒருவனை மணந்தே ஆக வேண்டும் என்றும் அவன் மூலமாகவே குழந்தை பேற்றை அடைய வேண்டும் என்றும் அறிந்தாள். அப்போதும் கணவனைப் பற்றி அதிகமாக மனோராஜ்யம் செய்யவில்லை. பழையாறை அரண்மனைக்கு போன பிறகு அவளுடைய வாழ்க்கையிலும் மனப்போக்கிலும் மாறுதல் ஏற்பட்டது. குந்தவை தேவியின் பெருமிதம் கலந்த அன்பு அவளுக்கு ஆறுதலும் குதூகலமும் அளித்தன. குந்தவையின் நாகரீக நடைமுறை பாவனைகளும் சாதுரிய பேச்சுக்களும் வானதியை அவள் இதுவரை அறியாத வேறொரு உலகத்துக்கு கொண்டு போயின.
அவளைப் போலவே பழையாறை அரண்மனைக்கு வந்திருந்த மற்ற அரசகுலப் பெண்களின் அசூயை அவளுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய ஆர்வத்தை உண்டாக்கியது. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். உரையாடல்களிலே போலவே நிகழ்ச்சிகளையும் சரி ஈடு செய்யும் உத்திய கல்கியாரின் படைப்புகளில காணலாம். ஒரு எடுத்துக்காட்டு, முதன்முறை வந்தியத்தேவன் பழையாறைக்கு வந்திருந்த போது ஓடைக்கரையில குந்தவையை சந்திக்க உதவினார் ஈசான சிவபட்டர். அதை மரவுல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தான் திருமலையப்பன். இப்ப அவனே அங்க அழிச்சுக்கிட்டு வந்தான். முதல் தடவை ஈசான சிவபட்டர் குரலை கணிச்சு நேரமாவத உணர்த்தின போதுதான் இந்த உலகத்துக்கு வந்து சேர்ந்தான் வந்தியத்தேவன். இப்போ ஆழ்வார்க்கடியானால அவ்வளவு நேரம் காத்திருக்க முடியாது. வீதியில அவிழ்த்து விடப்பட்ட கலவர பிசாச பிடிச்சு மறுபடியும் கூண்டில் அடைக்கணும், வீண் பொழுத போக்காதன்னு எச்சரிக்கை செஞ்சுட்டு போயிடுறான். இடைவிடாமல் பேசுகிறவர்களிலும் 2 ரகம் உண்டு. சின்ன வாக்கியக்காரர், பெரிய வாக்கியக்காரர் என்பதாக அவர்களை பிரிக்கலாம். பெரிய வாக்கியக்காரர்கள் இருக்கிறார்களே, கமா செமிகோலன் கூட இல்லாமல் ஒரே வாக்கியத்தில் தாங்கள் சொல்ல விரும்புவதையெல்லாம் சொல்லிவிடுவார்கள். இது இன்றைக்கு ஏறத்தாழ 80 ஆண்டுகளுக்கு முன்னால ராக்கி அவர்கள் எழுதிய பேச்சு பலவிதம் என்கிற கட்டுரையின் ஒரு பகுதி. சின்ன வாக்கியக்காரருக்கு ஆழ்வார்க்கடியானையும் பெரிய வாக்கியக்காரருக்கு வல்லவரையனையும் எடுத்துக்காட்டுகளாக பார்க்கிறோம் இந்த நாவல்ல. வந்தியத்தேவனோ ஒரே விஷயத்த பல வாக்கியங்கள்ல நாள் கணக்கா பேசக்கூடியவர். நல்லது, பொறுமை இழக்காவிட்டாலும் என் முகத்தை பார்த்தா சொல்ல வந்தது மறந்து போகுதுன்னா சுத்தி இருக்கிறதையெல்லாம் பார்த்தபடி போன காரியம் என்ன ஆச்சுன்னு சொல்லும்னு ஞாபகப்படுத்துறா குந்தவை. ஒரு வழியா சொல்ல ஆரம்பிக்கும் போதே குழப்பமான கூக்குரல் கேட்குது. இப்படி எழுந்த பேரொலிதான் செம்பியன் மாதேவிக்கும் மதுராந்தகருக்கும் இடையே நடந்த இருவேறு உணர்ச்சிகளின் அழுத்தமான பதிவுகளுக்கு இடைநிறுத்தமா அமைஞ்சது. பாருங்க, இந்த 2 காட்சிகளையும் அப்படியே நிப்பாட்டிட்டு இதுவரைக்கும் ரொம்ப சம்பந்தப்படாத வானதியை பத்தி சொல்ல தொடங்கிட்டாரு ஆசிரியர். ஏதோ காரணம் இருக்கு. துர்போதனை பண்ணி என்னை யாரும் கெடுக்கல. தங்கள் மகன் அவ்வளவு நிர்மூடனா? எனக்கு சுய அறிவே கிடையாதுன்னு நினைச்சீங்களான்னு தாயை கேட்டார் மதுராந்தகர். இதுபோல வானதியின் இன்னொரு முகத்தை பார்க்க போறோமா? சரி, செங்கழ் நீர்ப்பூ பற்றின குறிப்பு. செவ்வல்லி, செங்குவளை, நீலம், நீலோத்பலம், இப்படி பல பெயர்கள் உண்டு. இது நன்னீர் மலர். சிவப்பு, ஊதா கலந்த சிவப்பு, இளஞ்சிவப்பு ஆகிய வண்ணங்கள் கொண்டது. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்துன்னு பாடுறார் ஆண்டாள். அடுத்த பகுதியில் சந்திப்போம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.